ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட காட்டுக்கு வந்திருக்கோம். எங்கள் காட்டில் இந்த தடவை நாங்கள் என்ன வெள்ளாமை பண்ணியிருக்கோம், என்ன பயிரிட்டுருக்கோம், அதை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எங்கள் நிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை நாங்கள் கிழங்கு பயிரிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், கிழங்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் அதிகப்படியாக சாகுபடி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நாங்கள் உருளைக்கிழங்குலேருந்து சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் கருணக்கிழங்கு, இதில் எல்லாமே சார்ந்த மாதிரி நாங்கள் கிழங்கு சாகுபடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய கிழங்கு பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து ஒரு சுற்றுச்சூழலுக்கு தகுந்தவாறு சில பல ஒருங்கிணைந்த பண்ணை முறை, அப்புறம் உர மேலாண்மை இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி அவங்களே நெறிமுறை கொடுத்துருக்காங்க. அது பிரகாரமான உரங்கள், இயற்கை உரங்கள் தான் நாங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிழங்கு சாகுபடிக்கு யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உருளைக்கிழங்கு எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வெப்பமண்டல பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதில் எந்த வெப்பமண்டலம், அதாவது உயர் வெப்பமண்டலமாக இருக்கலாம், தாழ்வு வெப்பமண்டலமாக இருக்கலாம், நம்ம உருளைக்கிழங்கு பயிரிடுறது நம்ம ஈஸியாக இருக்கும். இதில் மெயின் யூசேஜ் பார்த்திங்கன்னா மாவுச்சத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மாவுச்சத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விட்டமின் சி அண்ட் விட்டமின் பி இதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இதை உரமிடுறதுக்கு சாகுபடி செய்கிறதுக்கான மண் பார்த்திங்கன்னா உப்பு மற்றும் காரம் மண், அதை மட்டும் தவிர மற்ற எல்லா மண்ணிலையுமே நம்ம இதை ஈஸியாக பயிரிட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா கரும்புக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இது முக்கியமான பயிராக தமிழ்நாட்டில் பார்க்கப்படுது, பயிரிடவும் படுது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசன முறையை தான் பயன்படுத்தணும். பக்கத்தில் கிணறு ஃப்ரெண்ட்ஸ், அதிலேருந்து சொட்டு நீர் பாசன முறை மூலமாக நாங்கள் இதுக்கு இது பண்ணால் நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகள் கூட நம்ம வந்து இதை ஈஸியாக பயன்படுத்தணும். ஏன்னா குறைவான நீரிலே நம்ம இதை பயிரிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வறண்ட வானிலை மற்றும் குறைந்த ஊட்டச்சத்து கொண்ட மண்ணிலையுமே கூட பார்த்திங்கன்னா நம்ம கிழங்கு வகைகள் நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கிழங்குகளை வந்து நம்ம மண்ணுக்கடியில் 24 முதல் 36 மாதம் வரை, அதாவது 2 இயர்ஸ் to 3 இயர்ஸ் வரைக்குமே நம்ம மண்ணுக்கடியிலே நம்ம சேமித்து வைக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு சாகுபடியில் இவ்வளோ விஷயம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பெனிஃபிட்டும் இருக்குது. நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு என்ன பயிரிடுறதுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நீங்கள் பயிரிட்டு சாகுபடி பண்ணிங்கன்னா அக்ரிகல்ச்சரில் நல்ல உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஜீவா விஜய் 369 நேச்சுரல் லாக் சப்ஸ்கிரைப்